இஸ்ரேல் மக்கள் கறி சாப்பிடணும்னு நினைக்கிறான், வேறு ஒன்றும் இல்லை. எகிப்து தேசத்தில் அவன் இருக்கும்போது அவனுக்கு வேலைக்கு வெள்ளரிக்காவும் வெங்காயமும் வெள்ளைப்பூடும் பூரா வேவேனே வருது பாருங்கள். பூரா அவனுக்கு ஃப்ரீயாக, அதாவது விலைக்கரையும் இல்லாமல் கொடுக்கப்பட்டுச்சான். அவன் சாப்பிட்டுட்டு வனாந்தரத்தில் வெறும் மண்ணாவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு கறி வேணும்னு சொல்லி கதறான், இறைச்சி சாப்பிடணும் அப்படின்றான். இப்போ கறி வேணும்னு சொன்னால் ஒரு ஃபேமிலியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கறி 1 கிலோ 2 கிலோ எடுத்து கொடுக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த இஸ்ரேல் மக்கள் மொத்த தொகை எவ்வளவு அப்படின்னா சுமார் 20 to 25 லட்சம் பேர் கறி சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எவ்வளவு தேவைப்படும். ஜஸ்ட் இமேஜின், ஒரு குடும்பத்துக்கு 1 கிலோ கறி ஓகே, நல்லா சாப்பிட்டா 2 கிலோ, ரொம்ப நல்லா சாப்பிட்டா 2.5 கிலோ, பாதியை பொரித்து பாதியை கிரேவி வச்சு பாதியை குழம்பு வச்சு கூட்டு வச்சு இத்தனை வச்சாதான், ஆமாம் கடாக்கறி விருந்து மாதிரி வச்சாதான் அது இறங்குது. இங்கே இவங்க பூரா கறிக்கு வெறி பிடிச்சி உட்காந்துருக்கான். நான் கலோக்கியலாகவே சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன். இங்கே பூரா வெறி பிடிச்சி நிற்கிறான். நீங்கள் நம்ம இங்கே படித்ததுனால, மென்மையாக படித்ததுனால அப்படி இல்லை. ஆக்சுவலாக ஒருவேளை சாப்பாடு லேட் ஆகுது அப்படின்னாலே டென்ஷன் ஆகும். எத்தனை பேர் டென்ஷன் ஆகாமல் இருந்திருக்கு? எத்தனை பேர் டென்ஷன் ஆகும்? கொஞ்சம் லேட் ஆகுது, டைம் எடுக்குது, அப்போ தான் வந்திருப்பாங்க. எல்லாத்தையுமே பரவாயில்லையே, உங்களை பார்த்தா வேற மாதிரி இருக்கு. இல்லை, அவன் கறிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மோசைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. 25 லட்சம் பேர் அவனை பிச்சு தின்றுவான். வனாந்தரத்தில் இந்த சர்ச் ஆஃப் வில்டர்னஸ் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சர்ச் ஆஃப் வில்டர்னஸ், நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மாதிரி செய்யுங்கிற மாதிரி சர்ச் ஆஃப் வில்டர்னஸ், வனாந்தரத்தின் சபை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் அது. அவன் சர்ச்சு வச்சுருந்தாங்க, சர்ச் ஆஃப் வில்டர்னஸ். சர்ச்சுக்கு பேர் வனாந்தரத்தின் சபை. அந்த சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம மிஞ்சி போனால் ஒரு 20 பேருக்கு 30 பேர் இருப்போமா, அவ்வளோதான். அங்கே 25 லட்சம் பேர். அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். கொஞ்சம் 1 மணி நேரம் லேட் ஆகுதுனாலே உள்ளே பொறுமலாக ஆரம்பிது. எவ்வளோ நேரம் ஆகுது பாரு அப்படின்னு உள்ளே வருதுல. ஆனால் சாப்பாடு அவனுக்கு பூரா ஒரு மாதிரி அடிமைத்தனத்திலேருந்து வந்தவங்க, ஜென்யூன்லாம் கிடையாது, படித்தவங்க கிடையாது. பூரா பரம்பரையாக 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்கள். அவர்கள் இப்போது தேவைக்காக இருக்கிறாங்க. என்னென்னா சாப்பாடு விஷயத்தில் டென்ஷனாக உட்காந்துருக்கான், கத்துறான். அப்படின்றதுக்குள்ளே கல்லை தூக்கிடுவான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொடு, இல்லைன்னா கொண்டுருவேன். கொடுக்குறீங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டான். கொடு இல்லைன்னா கொண்டுருவேன். 25 லட்சம் பேர், ஒரே ஆள் மோசே. பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் நடந்த சம்பவத்தை நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். பெரிய பிரச்சனையில் மோசே நிற்கிறார். செங்கடலும் பிரச்சனை, கரிக்காவும் பிரச்சனை. முன்னாடி கடல், பின்னாடி பார்வோன்னு சொல்லும்போது நெருக்கத்தின் மத்தியிலே மோசே நிற்கிறான். இங்கே சாப்பிட்றதுக்கு கறி இல்லை, இறைச்சி வேணும்னு சொல்லி ஒரு முறுமுறுப்போடு, ஒரு மனதில் ஒரு வெஞ்சன்ஸோடு, வெறித்தனத்தோடு ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழுந்து நிற்கிறாங்க. எங்களுக்கு கறி கொடுக்குறியா இல்லை அவனை கொல்லவாங்கிற மாதிரி நிற்கிறான். அவன் ப்ரெஷரில் என்ன சொன்னான் கவனிச்சிங்களா? இது ரொம்ப எனக்கு பாரமாக இருக்குது, என்னை நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இவ்வளோ பெரிய உபத்திரவத்தை என்மேல் வர பண்ணினது என்ன, உங்களுக்கு கண்களில் கிருபை கிடச்சா என்னை தயவு செய்து கொன்றுங்க அப்படின்வான். அந்த அளவுக்கு ப்ரெஷர், அவ்வளோ ப்ரெஷர். ஏன்னா ஒரு மனுஷன் மேலே அவ்வளோ பெரிய ப்ரெஷரை ஏறி நிற்கிது. ஒரு மனிதன் நம்ம சம்டைம்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற சில பிரச்சனைக்கு சில ப்ரெஷர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுத்தி நிற்கும். சில தேவைகளை கொடுக்க முடியாமல், அல்லது வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த பிரச்சனைகள் அது ஒரு அழுத்தமாக, கடன் கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல், லோன் இஎம்ஐ கட்ட முடியாமல், கொடுக்குறேன்னு சொன்னவங்களுக்கு கொடுக்க முடியாமல் ஒரு அழுத்தம் எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் கடந்து வந்திருக்கீங்க? அல்லேலூயா.
யாருமே இல்லைன்னா நான் கேட்பேன், எந்திரிச்சு நாங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவோம், உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்பேன். அல்லேலூயா. எல்லாருக்குமே பிரச்சனை இருந்திருக்கு. இங்கே நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இது. இது ஏதோ வரலாற்று நடந்த ஒரு கற்பனை காரியம் இல்லை, வரலாற்று நடந்த சம்பவம் இது. ஒரு பெரிய தேவையின் அடிப்படையில் மோசே நிற்கிறான். அவங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. செங்கடலை இறண்டா பிளக்கும் போதும் கூட இருந்தான். ஆனால் இப்போது மோசே கொஞ்சம் லாஜிக்கலாகவே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண போகிறோம்? இப்போ இறைச்சி வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு வேணும் சார். இறைச்சிங்கிறது பெரிய பிரச்சனை. இங்கே டன் கணக்கில் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது. அதனால பல கோடி ரூபாய் லாபம் இந்தியாவுக்கு வருது, பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம். இங்கே 25 லட்சம் பேருக்கு இறைச்சி தேவைப்படுது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது. படிங்க யாராகில ஒரு ஆள். 21ஆம் வசனம். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இறைச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா 19ஆம் வசனம் படிங்க. நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். பாருங்க, ஒரு வேலைக்கு கிடையாது. ஒரு வேலைக்கு சாப்பிட்டாலே 25 லட்சம் பேருக்கு. சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 5 பேர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். அல்லேலூயா. 5 பேர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன், ஒரு வேலைக்கு மட்டும் சாப்பாடு போடுங்கன்னா எத்தனை கிலோ கறி வேணும்? அம்மா சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரச்சனை பார்த்ததில்ல இல்லைங்களா? 5 பேரை பொறுத்து இருக்குன்றாங்க. சரி, கார்த்திக் பேர் இது கால்குலேட் வச்சுருக்கீங்களா? 5 பேருக்கு 2 கிலோ. 5 நாள் அல்ல, 1 நாள் இல்லை, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் நான் தருவேன்னு சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான வார்த்தை, விழிப்பாக கேளுங்க. இதில் தான் உங்களுக்கு விடுதலை இருக்குது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய கரத்தை நீங்கள் எவ்வளவு பெரிதாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் நீங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். மோசே தேவனுடைய கரத்தை மறந்து போனான். பல வருஷங்களாக போகும்போது நடுவில் அற்புதம் இல்லாமல் போகும்போது ஒரு நண்பனை மறந்து போகிற மாதிரி தேவனை அவன் மறந்து போயிட்டான். தேவனுடைய கரம் எப்படிப்பட்டதுன்றது மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? மறதி. அவனுக்கு ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எல்லாம் மறந்துருக்கும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் மத்தியில் போகிறனால அவனுக்கு பிரச்சனைன்றதுனால தான் அவனுக்கு நடந்த சம்பவங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகள், பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் அவனுக்கு மறந்துருச்சு. இப்போது ஒரு சாதாரண மனுஷனை போலவே மோசே பேசுகிறான். ஆண்டவரே, ஒரு வேலைக்கு ஏதாச்சும் அற்புதம் பண்ணிங்கன்னா கர்த்தர் காமிச்சிட்டார் பார்த்தியான்னு சொல்லுவேன். நீங்கள் இருக்க ஒரு வேலை கிடையாதான், 1 நாளும் கிடையாதான், 2 நாளும் கிடையாதான், 5 நாளும் கிடையாதான், 10 நாள் கிடையாதான், 1 மாதம் ஃபுல்லாக எனக்கு இறைச்சி தருவேன்னு சொன்னால் என்னை என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலை தரனா அவங்க அமைதியாக இருப்பாங்க. ஒரு வேலை 1 மாதம் ஃபுல்லாக நீ இறைச்சி சாப்பிடுவேன்னு சொன்னால் என்னை எப்படி பார்ப்பாங்கன்றது எனக்கு இப்போவே தெரியுது ஆண்டவரே. அதாவது சொல்கிறான், அழகாக சொல்கிறான். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர். 6 பேர் இல்லை, 6 லட்சம் பேர். காலாட்கள்னா இந்த மாதிரி நடக்கிறோம் இல்லையா, நடக்கிற காலாட்கள் என்கிற நடந்து போகிறவர்கள் அல்ல. அப்போ மொத்தமே 6 லட்சம் பேர் அர்த்தம் கிடையாது. இங்கிலீஷில் படிங்க, NLTயில் படிக்கிறேன். But Moses responded to the Lord, there are 6 lakhs foot soldiers here with me, and yet you say I will give them meat for 1 month. Hallelujah. Hallelujah. 1 மாதம் ஃபுல்லாக என் கூட இருக்கிற 6 லட்சம் சோல்ஜர்ஸ். இந்தியா ஆர்மியில் இருக்கிற ஒரு நபர் எவ்வளோ சாப்பிடுவாங்க தெரியுமா? ஏன்னா அவன் வாட்ட சாட்டமாக இருப்பான்.
அவன் நல்லா சாப்பிடுவான். சோல்ஜர்ஸ் சாப்பிட்றது 2 பேர் 3 பேர் சாப்பிட்றது ஒரு ஆள் சாப்பிடுவான். அப்போ 6 லட்சம் பேர்னா 3 போட்டுக்கோங்க, 9 லட்சம் பேர். 6 6 3 18 பாருங்கள். நான் ஒரு வேலைக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன், அவர் கரெக்டாக சொல்கிறார். 18 லட்சம் பேர் சாப்பிட்றத 6 லட்சம் பேர் சாப்பிடுவான். அப்போ கணக்கு பாருங்க, ஏதாச்சும் மைண்டுக்கு எட்டுதா உங்களுக்கு? சத்தியமாக அன்இமேஜினபிள். இங்கே மோசே அழகாக சொல்கிறான், அவனுக்கு ஆடு மாடுகளையும் அவர்களுக்காக அடித்தாலும், அந்த சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் அடித்தாலும் பத்தாது, கடலில் போய் இருக்கிற மீன்களை எல்லாத்தையும் சொலட்டி அரிச்சு எடுத்துகிட்டு வந்து அவன் முன்னாடி தின்னுடான்னு போட்டாலும் பத்தலைன்னு சொல்லுவான். இவனுக்கிட்ட போய் 1 மாதம் கடவுள் உனக்கு இறைச்சி கொடுப்பாருன்னு சொன்னால் என்னை என்ன பண்ணுவாங்க? இது சொல்கிறதுக்காகவே என்னை கொண்டுருவாங்க. அல்லையா? கறி போடுறதெல்லாம் வேற, உனக்கு 1 மாதம் கடவுள் சாப்பாடு இறைச்சி கொடுக்க போறாரான்னு சொல்லும் போதே என்னை கொண்டுருவாங்க. அவனுக்கு அப்படித்தான் ரியாலிட்டியை பார்ப்போம். வசனம் ரியாலிட்டி, யதார்த்தமான உண்மை இது. அவன் யதார்த்தமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கான். 1 மாதம் ஃபுல்லாக நான் அவனுக்கு எப்படி ஆண்டவரை சொல்லுவேன்? ஏன்னா நம்ம பார்த்தபடி மோசே கர்த்தருடைய கையை அவன் மறந்துட்டான். கர்த்தருடைய கை எவ்வளவு பெருசாக இருக்குது, கர்த்தருடைய கை என்னெல்லாம் செஞ்சது, அவருடைய ஓங்கிய புயத்தை கொண்டு அவர் எதெல்லாம் எகிப்தில் செய்தார், அவர் எதெல்லாம் செங்கடலை பிளக்கும்படி செய்தார் என்பதை அவன் டோட்டலாக மறந்துட்டான். எல்லாத்தையும் மறந்துட்டான். கர்த்தர் இப்போ தன்னுடைய லாஜிக்கல் என்னால் எவ்வளோ முடியுமோ அதை வைத்து தான் அவன் கர்த்தரை கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அழைத்து வந்தவர் இப்போ மறக்கப்பட்டு விட்டார், அவனுக்குள்ளே மறந்து போயிட்டார். கர்த்தர் இப்போ சொல்கிறான், இதெல்லாம் பண்ண முடியாது ஆண்டவரே, 1 மாதம் எப்படி முடியும்? 1 மாதம் ஃபுல்லாக இறைச்சி கொடுப்பீங்க, வெரி சீரியஸ் மேட்டர். கர்த்தர் சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய கை குறுகினதா இல்லை பெருகினதா என்பதை என் வார்த்தையின்படி நடக்காதா நடக்குமோ என்று நீ காண்பாய். என் கரத்தை நீ இப்போ பார்ப்ப. இந்த கரம் எப்படிப்பட்ட கரம்? தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? அது வல்லமையுள்ள கரம். ஆமென். சங்கீதம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 104 அதிகாரம் 25, 26, 27, 28. பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண் நிறைந்த ஜீவன்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும். அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். ஆமென். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அல்லேலூயா. திமிங்கலங்களை திருப்தி செய்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு திமிங்கலங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அவர் கொடுக்கிற ஆகாரம் 1 டன் இறால் சொல்லுது. 1 டன் இறால், 1 கிலோ இறால் போய் கடையில் போய் வாங்கினீங்கன்னா தெரியும், கடைக்கு போனவங்க தெரியும், மீன் கடைக்கு போனவங்க 400 ரூபான்னுவான், 500 ரூபான்னுவான், 600 ரூபான்னுவான். இது கடல் இல்லை, இது பண்ணை இறால்ன்றான். பண்ணை இறாலே அவ்வளவா? ஒரு வேலை சாப்பாடுக்கு இவர் கையை அப்படி சும்மா அப்படி திறந்தாலே ஒரு திமிங்கலமே திருப்தி ஆகுமா ஒரு வேலைக்கு? அல்லேலூயா. அவருடைய கை அவ்வளவு பெரிய கை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சின்ன கை கிடையாது. சும்மா அப்படி திறந்தாலே திமிங்கல் இப்படி பொளந்து அப்படியே இருக்கிற மீனை பூரா அமுக்கிட்டு அப்படியே உள்ளே இறங்கும். பார்த்துருக்கீங்களா? நேஷனல் ஜியோகிராஃபி பார்த்துருக்கீங்களா? அது அவ்வளோ பெரிய ஃபுட்டை கொடுத்து அவர் அதை திருப்தி பண்ணுவாராம். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். அவைகளுக்கு என்ன நன்மை? சாப்பாட்டு தான் நன்மை. வேற என்ன நன்மை இருக்கு?
அதுக்கு என்ன டிவியா, வேற என்டர்டைன்மெண்ட்டா? இல்லை, அதுக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட், வேட்டையாடி சாப்பிடணும். அது சாப்பிட்ற சாப்பாடு டன் கணக்கில். ஒரு மீனுக்கு ஒரு தடவை அப்படி கையை திறந்தாலே பல டன் மீன் அப்படியே சொலட்டி உள்ளே எடுத்துகிட்டு போகும். அப்போ உலகத்தில் எத்தனை மீன் இருக்குது கணக்கு போட்டுக்கோங்க, எத்தனை வேலை சாப்பாடு இருக்குது. அவர் கையை திறந்தால் நன்மைகள் திமிங்கலங்களை திருப்தியாக்கும். தேவனுடைய கை, தேவனுடைய வல்லமையுள்ள கரம் திமிங்கலங்களை திருப்தியாக்குகிற கரம். இங்கே கர்த்தருடைய கை குறுகி இருக்கு. சொல்லுங்க, கர்த்தருடைய கை குறுகினதில்லை என் வாழ்க்கையில். கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில் குறுகினதில்லை. ஏன் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படவில்லை என்றால், தேவனுடைய கரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள் வைத்திருக்கிறீர்களோ, தேவனுடைய கரம் எப்படிப்பட்டதாய் உங்கள் மனதிலே வைத்திருக்கிறீங்களோ அவ்விதமாய்த்தான் நீங்கள் இப்பொழுது போஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். தேவனுடைய கரம் மோசைக்கு குறுகின, அவரா சொல்றாரு, கர்த்தருடைய கை அவர் சொல்றாரு, என் கை ரொம்ப குறுகி இருக்குதா மோசே, உனக்குள்ள என் கை இப்போ குறுகி இருக்கு, அதனால தான் இப்போ நீ இப்படி திங்க் பண்ண பார்க்குற. என் கை ரொம்ப சிறுசா நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு பெரிதோ அந்த அளவு தான் தேவனுடைய செயல்பாடும் பெரியதாக இருக்கும். உங்களுடைய எண்ணத்தில் தேவனுடைய கரத்தை நீங்கள் எவ்வளவு குறுக்கி வைத்திருக்கிறீர்களோ, அல்லது எவ்வளவு தேவனுடைய கரத்தை மிகைப்படுத்தி வைத்திருக்கிறீர்களோ, அதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். என் வாழ்க்கையில் நான் திருப்தி அடைவேன். ஹல்லேலூயா. பல பிரச்சனைகள் வரலாம், தேவைகள் இதுக்கு மேலே எந்த மனுஷனுக்கு தேவை இருந்திருக்கு? ஒரு 25 லட்சம் பேர் சாப்பாடு போடுறது எவ்வளோ பெரிய தேவை ஒரு மாதம் ஃபுல்லாக. இந்த தேவையை தாண்டி உங்களுக்கு பெரிய தேவைகள் இது இருக்கா? இருக்கிறவங்க மட்டும் கையெழுத்துக்கு பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவங்க இல்லை இல்லையா? இல்லை அப்படிப்பட்ட தேவை நமக்கு இல்லை. சரி, இல்லாதவங்களை கையை தூக்குங்க. யாருக்குமே கை தூக்க மாட்டீங்களே, நியூட்ரலாகவே இருக்கீங்களே. அல்லேலூயா. எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுறீங்கிறத நான் இப்படி தான் பார்க்க முடியும். கர்த்தருடைய கை மோசேக்கு ரொம்ப குறுகி இருந்திருக்கு. அதனால தான் அப்படிலாம் பேசுகிறான். இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் இந்த 6 லட்சம் பேருக்கு போட்டால் கூட பத்தலை, இன்னும் எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மத்தியில் நீங்கள் இதை தாண்டி இவங்களுக்கு போஷிச்சு மீதி இருக்கிற ஜனங்களுக்கும் நீங்கள் போஷிப்பீங்க அப்படின்னா அது எப்படி? இன்னைக்கு நம்ம ஹேண்ட் ஆஃப் காடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கரம் பெருசு. உங்கள் தேவையை பார்க்கலும் அவருடைய கரம் பெரிது. உங்களுடைய பிரச்சனையை பார்க்கலும் தேவனுடைய கரம் பெரிது. உங்கள் கடன் பிரச்சனையை பார்க்கலும், உங்களுக்கு கட்டக்கூடிய வட்டியை பார்க்கலும் தேவனுடைய கரம் பெரிது. உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதியோ பலவீனமோ அதை தாண்டி தேவனுடைய கரம் உங்களை குணமாக்கும்படி பெரிது. தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய ஆரோக்கியம் பெரிது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய கரத்தை எடை போட்டிருக்கிறோமோ, அளந்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும். சொல்லுங்க, தேவனுடைய கரம் என்மேல் திறக்கப்பட்டிருக்கு. என் தேவனுடைய கரம் என்மேல் திறக்கப்பட்டிருக்கிறது. அவர் கரத்தை திறந்தால் திமிங்கலங்கள் திருப்தியாகும். திமிங்கலங்கள் திருப்தியாகும். நம்ம போடுறோம்ல ஃபிஷ் ஃபீடு, எப்படி போடுவோம்? அப்படி தானே போடுவோம். யாரா எப்படி போடுவீங்களா? மீன் செத்துருங்க அப்படின்னுவோம். எப்படி போடுறோம்? அப்படி போட்டு அதுவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கவிட்டு போகும். அது மாதிரி தான் தேவனுடைய கரம். உங்கள் கை அந்த குட்டி மீனுக்கிட்ட எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்கள் தேவைக்கு முன்பாக தேவனுடைய கரம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கரத்தை நாம் இப்பொழுது விசால கண்களோடு பார்க்க வேண்டும். அதுதான் ஆவியான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தேவனுடைய கை என் தேவையை பார்க்கலும் பெரிது. என் தேவையை பார்க்கலும் பெரிது. அல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. 31-32. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது.
அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, அதாவது இந்த வசனத்தில் நானும் என் மனைவி உட்காந்து கால்குலேட் பண்ணி எனக்கு கொடுத்த ரெவலேஷனை என் மனைவிட்ட ஷேர் பண்ணேன். அப்போது ஒரு கால்குலேஷன் நாங்கள் 2 பேர் போட்டோம். அதாவது ஒரு ஆள் மினிமம் எத்தனை காடை சாப்பிடுவான்? ஒரு ஆள் மினிமம் எத்தனை காடை சாப்பிடுவாங்க? 3 நல்லா சாப்பிட்டா நான் சொல்கிறேன். மினிமமாக டயட் அதெல்லாம் அங்கே பேசலை. மினிமமாக நல்லா திருப்தியாக சாப்பிட்டா நீங்கள் எத்தனை காடை சாப்பிடுவீங்க? அதுவும் தெரியலன்றீங்க. ஒரு காடை 1.5 காடை தானே? மினிமம் ஒரு 3-4 காடையாக சாப்பிடுவோமா இல்லையா? ஒரு ஆளுக்கு 3-4 காடை. அப்போ 25 லட்சம் பேருக்கு எத்தனை காடை? கட்டில் இருந்தால் எடுத்துட்டாரு. 1 கோடியா? அதான் அவர் தான். ஓகே, இது வந்து ஒரு வேலைக்கு. இல்லை, நாங்கள் போடும்போது கணக்கு வேற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே கிருன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ காடை, 1 கோடி காடை. சரி, 25 லட்சம் பேருக்கு 1 கோடி காடை. ஒரு வேலைக்கு நான் சொல்கிறேன். ஹலோ, ஒரு வேலைக்குங்க, ஒரு வேலைக்கு 1 கோடி காடை. இன்னும் வந்து ரொம்ப மினிமமாகவே கணக்கு வைக்கிறேன். காலாட்கள் இந்த சோல்ஜர் சாப்பிட்டா 3 பேர் சாப்பாட்டை சாப்பிடணும். நான் அந்த கால்குலேஷனுக்கே வரல. நான் ஹியூமன் பீங்காக பேசிகிட்டு இருக்கேன். அவன் சாப்பிட்றது 10 காடை கூட சாப்பிடுவாங்க. மினிமமாக போடுறேன், ரொம்ப கம்மியாக போடுறேன். இட்ஸ் அ ரியல் ட்ரூத். இது நடந்த சம்பவம். இது புராண கதை கிடையாது. உங்கள் கான்சியஸை இதில் கொஞ்சம் அப்படியே அமையார வச்சுக்கோங்க. அப்போ 1 கோடி காடை ஒரு வேலைக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சாப்பிட்ருப்பான்னு நினைக்கிறீங்க? 3 வேலையினே போடுங்க. ஒரு நாளைக்கு 3 கோடி காடை, சரிங்களா? இன்ட்டு 3 கோடி இன்ட்டு 30 போடுங்க. how much? 90 கோடி. 90 கோடியிலிருந்து 100 கோடி காடை அவனுக்கு சந்திக்கப்பட்டிருக்கு. மொத்தமே உலகத்தில் அவ்வளோ காடை இருந்துருக்கு நினைக்கிறீங்களா? அதுக்கு எங்கே நான் போவேன்? அல்லேலூயா. மொத்தமாக நீங்கள் எத்தனை உலகத்தையே சொல்லட்டி இருந்தாலும் அவ்வளோ காடை வராது. அப்போ காடை எங்கே இருந்துச்சு? கர்த்தர் தான் இருந்துச்சு. அந்த காடை எங்கே இருந்துச்சு? குவல் இல்லை, அதுதான் உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தாலும் வராது. கர்த்தரோட கையில் இருந்துச்சுன்னு சொல்லுவோமா? அந்த காடை எங்கே இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரே காற்று. இந்த விண்டுக்கு இந்த காற்றுன்னு போட்டிருக்குல்ல, இங்கிலீஷில் விண்டுன்னு வருது. மொழிபெயர்ப்பில் என்ன வருதுன்னா தி ஸ்பிரிட் ஆஃப் காட்னு வருது. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட உடனே, வாசிக்கலாம் ஆதியாகமம் 1:20. சத்தமாக வாசிங்க, அல்ல உற்சாகத்தோடு. ஆதியாகமம் 1:20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். அல்லேலூயா. பாருங்க, நீந்தும் ஜீவ ஜந்துக்களும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகா விரிவில் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார். ஒரே ஒரு வார்த்தை போதும் 100 கோடி காடைகளை பாளையத்திலே சுற்றி வந்து விழும்படி செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க மனுஷர்கள் எதிலிருந்து உண்டானவர்கள்? டக்குன்னு சொல்லுங்க. மண்ணிலிருந்து உண்டானவர்கள். மனுஷர்கள் எதிலிருந்து உண்டான? ரா மெட்டீரியல் என்ன? நீங்க நானும் மண்ணிலிருந்து உண்டாகல. அதனால தான் மனுஷர்கள் சொல்கிறேன். நீங்கள் நானும் பரலோகத்திலிருந்து உண்டானவர்கள். அல்லேலூயா. நம்முடைய ரா மெட்டீரியல் வேறு. யூ ஆர் இன் கிரைஸ்ட். எத்தனை பேர் கிரைஸ்டில் இருக்கீங்க? இன் கிரைஸ்டில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களா? ஓங்கி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். வி ஆர் இன் கிரைஸ்ட். மனுஷனுடைய ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னா, இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம்
கிளே, சாண்ட், மண்ணு, தூசி, டஸ்ட். மண்ணில் இருந்து உண்டாக்கப்பட்டவன் தான் மனிதன். அவனோட ரா மெட்டீரியல். இப்போ இந்த உட்டு எங்கன்னா இதோட ரா மெட்டீரியல் ஒரு மரம். இந்த இரும்பு எங்கன்னா ரா மெட்டீரியல் என்னது? இரும்பு. பறவைகளுடைய ரா மெட்டீரியல் எங்கேருந்து வரும் தெரியுமா உங்களுக்கு? பறவைகளுடைய ரா மெட்டீரியல் எங்கேருந்து வரும் தெரியுமா? மண்ணு கிடையாது, தண்ணி. தண்ணி தான் பறவைகளுடைய ரா மெட்டீரியல். தண்ணியிலிருந்து தான் பறவைகள் உற்பத்தி ஆகிறது. அல்லேலூயா. ரா மெட்டீரியல். இப்போ எங்க மனுஷன் மண்ணிலிருந்து தான் உண்டாக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி யாரும் மண்ணிலேருந்து எது எடுக்கிறோமா? எடுக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் பறவைகள் எங்கிருந்து உண்டானது என்றால் அது ஜலத்தில், தண்ணியில் இருந்து உண்டானது. அதனால தான் வசனம் சொல்லுது. இப்போ படிங்க 31 வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து. இப்ப புரியுதுங்களா? சமுத்திரத்திலிருந்து, ஒரு கடல்ல இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு சமுத்திரத்தில் அடிச்சு, சமுத்திரத்திலிருந்து ஒரு 100 கோடி காடைகளை எடுத்து கொண்டு வந்து பாளையத்தில் போட்டாராம். எவ்வளோ போட்டிருப்பார் நினைக்கிறீங்க? பாளையத்தில் அங்கே இங்கே ஒரு 2 3 4 5. ஹலோ, பாளையத்தில் போட்டார்னா வசனத்தை தெளிவாக படிங்க. அப்பொழுது ஜனங்கள், அதாவது இந்த பக்கம் பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 மூல உயரம் விழுந்து கிடந்தது. ஹலோ, ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. உங்கள் தேவைகள் பார்க்கிலும் தேவனுடைய கரம் பெரியது. அந்த காடைகள் ஒரு நாள் பிரயாண தூரம். ஜஸ்ட் இமேஜின். உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே நான் விட்டு விடுகிறேன், உங்கள் கற்பனை சக்திக்குள்ளாக நான் விட்டு விடுகிறேன். ஒரு நாள் பிரயாண தூரம் என்றால் ஒரு நாள் வரைக்கும் இங்கேருந்து எங்கே போகலாம்? திருச்சி போகலாமா? ஒன்றும் வராத பழனி 30, ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் நடக்கலாம். ஒரு நாள் 30 கிலோமீட்டர். ஒரு நாள் பிரயாணம்னா 30 கிலோமீட்டர். நீங்கள் சாட்சி வீட்டில் கூட போட்டு பாருங்க, 30 25 ஏதோ ஒன்று. ஒரு நாள் பிரயாண தூரம். பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. திஸ் இஸ் வெரி வைட்டல். ஹல்லேலூயா. ஒரு நாள் பிரயாண தூரம். அங்கங்கே கிடக்கல. ஒரு மூலம் முழங்கால் சைஸ். ஒரு முழங்கால் வச்சுக்கலாமா? முழங்கால் சைஸு. இப்படி தான் போகணும், தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி தான் போகணும். அவ்வளவு காடைகள் சுற்றிலும் பாளையத்திலும் சூழ்ந்து கிடக்கும்படி தேவனுடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, கர்த்தருடைய ஆவியானவர் சமூகத்திலிருந்து எல்லா காடைகள் அடித்து கொண்டு வந்து பாளையத்திலே போட்டாராம். சாப்பிடு. This is the hand of God. ஹல்லேலூயா. ரெனாட் பங்கே சொல்வார், தேவனுடைய கரம், தேவன் நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட, நீங்கள் யோசிக்கிறதை விட தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை பார்க்கிலும், உங்கள் கடன் பிரச்சனையை பார்க்கிலும் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் தாண்டி தேவன் பெரியவர். காலை வேளையில் தேவனுடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஓங்கினது. ஹல்லேலூயா. இதை இப்படி கேட்டுட்டு அப்படியே போயிடாதீங்க. இதை தொடர்ந்து உங்கள் இருதயத்துக்குள்ளே போட்டு தியானிச்சுட்டே இருங்க. எனக்கு ஆண்டவர் இந்த ரெவலேஷனை கொடுக்கும்போது ஒரு விஷயத்துக்காக கொடுத்தாரு. அந்த விஷயம் நடக்கும்போது நான் காமிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எப்பவுமே தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக நம்முடைய எண்ணங்களை என்லார்ஜ் பண்ணுவார். ஆமென். நம்முடைய எண்ணங்களை அவர் என்லார்ஜ் பண்ணுவார், விரிவாக்குவார், எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் இப்படி காட்டுறேன், நீங்கள் எவ்வளோ போடுவீங்க? அவ்வளோதான் போடுவீங்க. 2 கையை காட்டுறேன், எவ்வளோ போடுவீங்க? ஒரு பக்கெட்டை கொண்டு வந்து காட்டுறேன், எவ்வளோ போடுவீங்க? ஒரு அண்டா, ஒரு சின்டெக்ஸ் டேங்கு. எந்த அளவுக்கு நான் காண்பிக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் எனக்கு கிடைக்கிறது.
இப்போ தரித்திரம் ஏன் இருக்கு அப்படின்னா நம்முடைய மனது என்லார்ஜ் ஆகவில்லை. பணம் பற்றாக்குறை இருக்கு என்றால் என்ன காரணம் என்றால் நம்முடைய மனது என்லார்ஜ் ஆகவில்லை. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? பிசாசுடைய தந்திரம் உங்களை அழிக்கிறதுல ரெண்டாவது கடைசி தான். உங்கள் மனசை குறுக்குவான். நீங்கள் படிச்சு பாருங்க, ஒடுங்கின ஆவி. இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா அப்படியே ஒடுக்கியே இருக்கும். அல்லேலூயா. அப்படியே ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கும், அப்படியே ஒடுக்கியே இருக்கும். அது என்ன பண்ணா ரேப் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது பொட்ட மாதிரி சுருட்டி வச்சிருக்கோம் உங்களை. அது எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, கர்த்தர் இந்த வார்த்தையிலே வல்லமை வைத்து உங்களுக்குள் அனுப்புவார். அது போய் உங்களுக்குள் இருக்கிற அந்த ஒடுக்கின பிசாசின் வல்லமைகள், கட்டுகள் எல்லாவற்றையும் உங்களுக்கே தெரியாமல் அறுத்துக்கிட்டு இருக்கும். அல்லேலூயா. ஐ see the spiritual. உங்கள் மேலே இருக்கிற அந்த கட்டுகளை உடைத்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அதை உருக பண்ணுகிறவர். வசனத்தை அனுப்பி அதை என்ன பண்ணுகிறார்? அறுத்தெறிகிறவர். கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய கை என் வாழ்க்கையில் குறுகினது இல்லை என்பதை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய கரத்தை குறுகினதாய் நான் பார்த்தேன் என்றால் என் வாழ்க்கையில் பல காரியங்கள் குறுகினதாகவே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவனுடைய கரம் சொல்லுங்க, திமிங்கலங்களை திருப்தி செய்கிற கரம். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். எதுவரை சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டும்? உங்க சூழ்நிலை மாறுகிற வரைக்கும் சொல்ல வேண்டும். மோசே மறந்து போயிட்டான். தேவன் அவனுக்கு ஒரு ரீகால் பண்ண வேண்டியிருந்துச்சு. கர்த்தர் சொல்ல திட்டல. ஏண்டா இஸ்ரேல் மக்களை திட்டினாரே, முறுமுறுக்கிறான். ஆனால் மோசே மட்டும் அதே தானே மோசே செய்கிறான். என்ன ஆண்டவர், இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? மோசே விசாரித்தான். ஆனால் இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்தார்கள். எப்படி நடக்குன்றது வேற, இதெல்லாம் எப்படி நடக்குன்றது வேற. அல்லேலூயா. ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மோசே விசாரித்தான், ஆண்டவரே குறுகினது இல்லை என்பதை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நாம் கர்த்தருடைய கரத்தை நம்முடைய வாழ்க்கையில குறுகினதாய் நாம் பார்க்க மாட்டோம். அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தை படிக்கலாம். ஏசாயா 50:2. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ. மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ. அதாவது இதிலிருந்து தான் ஆண்டவர் நம்மளை விடுதலாக்க மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், விடுதலாக மாட்டீங்க. உங்களுடைய மனதில் தேவனுடைய கரத்தை உங்க சூழ்நிலையில், ஆளுக்கு ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய கரம் குறுகினது இல்லை என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் தேவனுடைய கரம் இந்த சூழ்நிலையில் குறுகினது இல்லை, என்னை விடுவிக்கும்படி தேவனுடைய கரம் விசாலமானது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் பேச வேண்டும். கர்த்தரா பார்த்து கொடுத்தா அது வராது, அப்படி வராது. நீங்கள் அங்கீகரிக்காத எதுவும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத எதுவும் உங்கள் வாழ்க்கையில வராது. கர்த்தருடைய கரத்தை நாம் தியானிக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம், அதனாலதான் தேவனுடைய கரம் என் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. The hand of God, the mighty hand of God. தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள என்லார்ஜ்மெண்ட் உண்டாயிருக்கு? ஆமென். எத்தனை பேருக்குள்ள என்லார்ஜ்மெண்ட் உண்டாயிருக்கு? நான் பேசுறது மறுபடியும் அகைன் ஆஸ்கிங், எத்தனை பேருக்குள்ள உங்களுடைய மனது விசாலப்படுத்தப்பட்டிருக்கு? அல்லேலூயா. அல்லேலூயான்றதிலே தெரிஞ்சிடலாம் எவ்வளவு விசாலப்படுத்தப்பட்டிருக்குன்னு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு த்ரோட்டே சரியில்லை, ஆனாலும் பேசணும்னு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில விசாலமானது. நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும், நீங்க யோசிக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய கரம் பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. திமிங்கலங்களுக்கு சோறு போடுறவருங்க உங்க தகப்பன். நம்முடைய தகப்பன் திமிங்கலங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்.
அவைகள் எல்லாம் முறுமுறுக்காதான். வசனம் சொல்லுது, ஏற்ற வேளையில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நான் சொல்லிட்டு நீங்கள் போய் திமிங்கள்கிட்ட போய் கத்தர் கொடுத்துருவாரா, அதனால தான்டா நான் இப்படி இருக்கேன்னு சொல்லும். அல்லேலூயா. இப்போ எப்படி கொடுப்பாருன்னு பாரு அப்படி சொல்லும். ஏன்னா திமிங்கலத்துக்கு தெரியும். அதான் வசனம் சொல்லுது, ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பீர்னு அவருக்கு தெரியும். அப்படியே பார்க்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். அவர் ஃபேஸ அப்படி மறைச்சிட்டாலே திகைச்சிருமா? திமிங்கல என்ன ஆண்டவர் நம்மளை பார்க்க மாட்டாரு, நீ கையை திறந்தாலே போதும் மீன் அள்ளி போட்டுருவார். ஹல்லேலூயா. பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய பந்து மாதிரி கடலுக்குள்ள சுழண்டுக்கிட்டு இருக்கும். அது வரும், வந்த உடனே வீட்டில் போய் வேணா அப்பப்போ பாருங்க. ஹல்லேலூயா. நான் அப்பப்போ இந்த இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஐ ஷோ திட். ஷாபா ராகா லாபா ராபா. கர்த்தருடைய கை குறுகினதில்லை. இந்த தியானம் இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கர்த்தருடைய கையை எவ்விதமாக பார்க்குறீங்களோ அவ்விதமாக தான் அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எந்த பிரச்சனையா, ஹெல்த் இஷ்யூவா, ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக, நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒன்று, ஆண்டவரே உங்களுடைய கை குறியினது கிடையாது. உங்கள் கை விசாலமான கை. உங்கள் ஹெல்த்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் கர்த்தருடைய கையை இன்க்ளூட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய கை குறுக்கிடட்டும். உங்கள் கையை குறுக்கிடட்டும். கொஞ்சமாக இருக்கலாம். லாஜிக்கலாக நம்ம எத்தனையோ தடவை தியானிச்சிருக்கிறோம். பிலிப்பிட்ட கேட்குறாரு, இவ்வளோ ஜனத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணலாம் கேட்குறான். கர்த்தர் கேட்டால் இவர் என்ன சொல்கிறான், இத்தனை பணத்துக்கு வாங்கினாலும் பத்தாதுங்க, அது ஒன்றும் செட் ஆகாது. நான் பேசுறது பூரா நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். அந்திரேயா வராரு, ஜனங்களை அமர பண்ணுகிறார். தேடுறான், சீசன் போய் தேடுறான். கொண்டு வந்தது என்னமோ 3 நாள் கொண்டு வந்து இதை சாப்பிட்ருப்பாங்களே என்னன்னு தெரில. மிச்சம் இருந்தது 2 மீன் 5 அப்பம் தான். இதே சம்பவம் தான் அங்கேயும். 20,000 பேருக்கு மேலே உட்காந்துருக்கான், பசியில் உட்காந்துருக்கான். கர்த்தர் அங்கே போஷிக்கிறார், மீதி எடுக்க வைக்கிறார். ஆமென். கர்த்தருடைய அவர் கையில் வாங்கி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார். கைக்கு வந்துருச்சுனாலே போதும். அல்லேலூயா. கைக்கு வந்துருச்சுன்னா போதும், உங்கள் வாழ்க்கை வேறு விதமாக மாறிடும். போட்டிங்களா? நீ கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா. அது பூரா வெயிட் பண்ணுது. ஒன்றும் இல்லை, எத்தனை திமிங்கலம் இருக்கும், எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவர் முகத்துக்காக. அவருடைய கரத்தை திறப்பார் என்று காத்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. நீர் உடைய கையை திறக்க அவை நன்மையால் திருப்தியாகும். நாம் எழுந்திருப்போமா? Thank you Holy Spirit. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று தேவனுடைய சுவாச காற்று ஒன்று போதும். 1 மாசத்துக்கு தேவையான காளைகளை 25 லட்சம் பேரை நோக்கி பாளையத்தில் கொண்டு வந்து விலப்பண்ணினது ஒரு காற்று. உங்க பிரச்சனைக்கெல்லாம் ஒரே ஒரு காற்று போதும். அத்தனை பிரச்சனையும் ஒரு சூறாவளி வந்து அடிச்சிச்சு போச்சுன்னா வீடு மரம் எல்லாம் பிச்சுட்டு போயிடும். ஒரே ஒரு காற்று போதும். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஒரே ஒரு காற்றை என் மேல வீச பண்ணுங்க ஆண்டவரே. ஒன் விண்ட், ஒரே ஒரு காற்று. உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனைகள் வேரோடு பிச்சுட்டு போயிடும். நிறைய பேருடைய இருதயங்கள் எல்லாஜா இருக்கிறத என்னுடைய ஆவியில நான் ஃபீல் பண்றேன். என்னுடைய ஆவியில் நான் அதுக்கு மனக்கண்களை நான் பார்க்குறேன். நிறையா பேருடைய ஹார்ட் ஓப்பனாக இருக்கு, திறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. ரஹா ஷேக்கா டாலா மாமா ரேயா டாலா மாமா
எஸ் எஸ், ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கான காற்று ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கான நன்மைகளை உங்கள் பாளையத்திலும் உங்கள் பாளையத்தை சுற்றிலும் வந்து விழும்படி கர்த்தரிடமிருந்து புறப்படுகிற காற்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போமா? துதிக்கு பாத்திர இந்த ரெவலேஷன்ல இருந்து, இந்த வெளிப்பாடுகளில் இருந்து அவர் பெரியவர் என்று சொல்லுங்கள். அவரை உயர்த்துங்கள். உங்கள் பிரச்சனைகளை தாழ கீழே இறங்கி, பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுவோம் ஹல்லேலூயா. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, உங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே, உங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். உங்களுடைய எண்ணங்களில, உங்களுடைய யோசனைகளில எந்த பிரச்சனை இப்போ ஆளுகை செய்து கொண்டிருக்கோம், அது இப்ப இருக்காது. எல்லாம் நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கு. இந்த வெளிப்பாடுகள் உங்களை விடுதலையாக்கி இருக்கு. உங்களுடைய எண்ணங்களை என்லார்ஜ் பண்ணிருக்கு. என் தேவனுடைய கரம் பெரிது. எல்லா தேவைகளுக்கும் நீங்கள் ஜீவனுள்ள நாள் வரையிலும், இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும் உங்களை போஷிக்கிற கரம் ஒரு மாதம் அல்ல, ஒரு வருஷம் கூட அவரால் இஸ்ரவேல் மக்கள் மேல காடைகளை அள்ளி வீசி இருக்க முடியும். தெவிட்டு போகும் வரைக்கும் புசிப்பீர்கள். ஒவ்வொருத்தனும் மூக்கு சாப்பிட்டதெல்லாம் மூக்கு வழியா வெளியே வர வரைக்கும் சாப்பிட்டானா? தெவிட்ட பண்ணுகிறவர், ஆசீர்வாதங்களை கொடுத்து இப்ப எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கொடுத்து தெவிட்டு போகும்படி செய்கிறவர். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெவிட்டுரும். ஐயோ, திருநெல்வேலி அல்வாவா எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியுது. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் அளவுக்கு மீறி சாப்பிட்டுன்னா அதை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெவிட்டு போயிடும், பிடிக்காது. தெவிட்டு போகிற அளவுக்கு ஒரு மாதம் முழுவதும் காடைகளை கொண்டு போஷித்தார். அவருடைய கரம் பெரியது. அந்த எண்ணத்தோடு வீடு திரும்புங்க. பிரச்சனைகளை பத்தி பேசாதீங்க. Don't speak about your problem, financial area, health area. Speak about it. The mighty hand of God. தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருங்கள். அவருடைய கரம் பெரியது. தேவனுடைய கரம் பெரியது. இந்த தேவனுடைய கரம் பெரியது. நீங்க எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அவர் முன்னால வச்சாலும் அவர் சிரிப்பாரே தவிர்த்து அவரை அதை ஆச்சரியப்படுத்தாது.
எவ்வளோ பெரிய காரியத்தை அவர் முன்னாடி வச்சாலும் அது அவருக்கு எள்ளு அளவை போன்றது தான். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. Thank you, Holy Spirit. Almighty God. He is Almighty God. El Shaddai, சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த ரெவலேஷன்ல இருந்து நீ எல் ஷடாய் பாருங்க. ஹல்லேலூயா. ரபஹ ஷகலமா மமா ரபகபா. அப்படியே தேவனுடைய வசனத்தை, கொடுக்கப்பட்ட வார்த்தை அப்படியே தியானிங்க. எசேக்கியா ராஜா சொல்றாரு, என் கையில புஸ்தக சுருளை கொடுத்தார், நான் அதை உட்கொண்டேன். இது அப்படியே தியானிப்பது தான் உட்கொள்ளுவது. அப்படியே மெடிடேட் பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை மோதிரம் இருந்தா சொல்லுங்க, you are nothing. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கலாம் சொல்லுங்க, அதை பார்த்து சொல்லுங்க. இந்த வெளிப்பாடுல நின்று சொல்லுங்கள், you are nothing. உங்களுக்கு விரோதமா இருக்கிற சூழ்நிலைகள் எதுவா இருக்கலாம், you are nothing. Rabaha shekalata rama udiririririri ashete rabama துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, உங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. திமிங்கலங்களை திருப்தி செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, உடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீர் பெரியவர் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சூழ்நிலையில் எல்லாம் அப்படியே கீழே இறங்கி கொண்டிருக்கு. இவ்வளவு நாள் உங்க சூழ்நிலையை நீங்க வர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்க பிரச்சனையை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தீங்க. எப்ப பிரதர் நாங்க எங்க பிரச்சனையை ஆராதிச்சோம்? உங்க பிரச்சனை ரொம்ப யோசிச்சீங்கல்ல, பேசிட்டு கொண்டே இருந்தீங்கல்ல, அதுதான் ஆராதிக்கிறது. நீங்க எதை அதிகமாக பேசுகிறீர்களோ அதை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்க்கிறீர்கள். நீங்கள் தேவனை அதிகமாக யோசிக்கிறீர்கள், தேவனு கரத்தை அதிகமாக பேசுகிறீர்கள், தியானிக்கிறீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள். Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அந்த ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமையுள்ள கரம் அமர்ந்திருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தை அனுப்பி அவங்க எண்ணங்களை என்லார்ஜ் பண்ணியதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் சூழ்ந்து விழும்படி செய்கிறதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகல துதிகளின் கனங்களையும் மகிமையுமாக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.